ஐயா, ஆதி காலத்துல இந்த குருவா இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப தவம் செஞ்சவங்க, ரொம்பவும் நெருப்பு மாரி அவங்க கூடலாம் சிஷ்யர்கள்லாம் கிட்ட போறதுக்கே அவ்ளோ அனலா இருப்பாங்க. சி குரு போறாருன்னா, ஒரு 1 கிலோமீட்டர் பின்னாடி தான் சிஷ்யர் போவாரு. ஆ அந்த மாரி அவங்க நெருப்பாவும், யார் கூடயும் ஒன்றாம அவங்களுடைய இதுல முழுமையா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா, அதுல இருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், சங்கராச்சாரியார், ரமணர் இவங்கலாம் எந்த விதத்துல வேறுபடுறாங்க? மக்கள் கூட எந்த அளவுக்கு ஒன்றி இருந்தாங்கோ? எப்பயுமே ஞானிகளை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். ரொம்ப நெருங்கிய கூட்டம் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த தேவைகளும் இல்லாதவங்க, எந்த ஆசைகளும் படாதவங்க, அந்த ஞானிகளையே வழிபட்டு அவங்கள வந்து அந்த ஞானத்துக்காகவே, அந்த பக்திக்காகவே, அந்த தெய்வத்தோட ஐக்கியமாகணுங்கிற ஒரு காரணத்துக்காகவே ஞானியை அள்ளி நிற்கிறவங்க, ஞானி பக்கத்தில் தைரியமாக போவாங்க, தைரியமாக அவங்கள தொட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க, தைரியமாக அவங்க பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் எனக்கு இது வேணும், அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும், அது எனக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணுங்கிறவங்க எப்பயுமே கொஞ்சம் தூரம் விலகி நிற்பாங்க. அவங்களுக்கே ஒரு பயம் வரும். சாமிகிட்ட அந்த மாதிரிலாம் வேண்டுதல் வச்சுட்டு போனால் ஒரு வரும், நம்மளை மீறி ஒரு பயம் நமக்குள்ளே தோணும். அந்த பயத்திலேயே வந்து தூரமாக போயிடுவாங்க. சுவாமியோ ஞானி வந்து அவங்கள நீ தூரம் போன்னு சொல்கிறது இல்லை, அவங்க எதுவுமே சொல்கிறது இல்லை, அவங்களாவே தூரமாக நிற்பாங்க. பக்கத்தில் எந்த விதமான ஒரு இதையும் காட்டாமல், ஒரு விதமான ஒரு சங்கோஜமும் படாமல் சடான்னு போக வேண்டியது, சாமி காலில் நமஸ்காரம் பண்ண வேண்டியது, சாமி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சாமி முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், அவர் முகத்தில் வந்தவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உட்காரலாமேம்பார், அவர் உட்காந்துக்குவார், அவரோட சாமி சகஜமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்தவர்கிட்ட ஒரு டிமாண்டு இருக்காது, எந்த டிமாண்டும் இருக்காது. தேவைகள் உள்ளவங்க என்றைக்குமே அச்சப்படுவாங்க, தேவைகள் அற்றவங்க வந்து அச்சப்படவே மாட்டாங்க. ஞானிகள்கிட்டையும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அந்த ஞானிகளுக்கு அவங்க தேவையில்லாதவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்படி தேவையோடு வர்றவங்களுக்கு சில தேவைகளை பூர்த்தி பண்ணி அனுப்பிச்சிட்டு மறுபடியும் அவங்களுக்கு தேவைகளுடைய அந்த உண்மையான தத்துவத்தை சொல்லிட்டாவே அவங்களுக்கு அந்த தேவைகளே இல்லாமல் போயிடும். கொஞ்ச காலத்தில் அந்த தேவைகள் அவங்களுக்கு இல்லாமையே போயிடும். இதில் என்ன இருக்குது, சி இது வேண்டாம் எனக்கு அப்படின்னு விரக்தி அடைஞ்சி மறுபடியும் சாமிகிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, சாமி அவங்கள அரவணைச்சிக்குவார். என்னுடைய வாழ்க்கையே அதுக்கு உதாரணம். நான் எப்பெல்லாம் சுவாமி வந்து எனக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும், எனக்கு வந்து என்னுடைய கடன் தீரணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு நான் நினச்சதெல்லாம் வேணும்னு கேட்குறனோ, அப்போல்லாம் என்னை கொஞ்சம் தூரமாகவே வச்சுருந்தார். என்கிட்ட பேசுறது கூட செய்கிறதில்ல, தூரமாக வச்சுருந்தார், பேசவும் மாட்டார். ஆனால் என்னைக்கு எனக்கு இந்த எண்ணங்களெல்லாம் போய், சாமி எனக்கு நீ ஒருத்தன் போதும், நீ மட்டும் போதும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னோட தன் பாயில் உட்கார வச்சுக்கிட்டார். சாப்பிட போகும்போது 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம், ஒரே இலையில சாப்பிட்ருக்கோம். எனக்கு அவர் சிகரெட் பற்ற வச்சுருக்காரு, நான் அவருக்கு சிகரெட் பற்ற வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு அந்யோன்யம் ஆயிருக்கும். எப்போன்னா தேவைகளே எனக்கு எந்த ஆசையும் படாத நிலைமையில். ஸோ தேவைகள் உள்ளவங்க தூரம் நிற்பாங்க, தேவைகளற்றவர்கள் அவர்கிட்ட கலந்து நிற்பாங்க.